வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வெஜிடேரியனாக செய்யலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் குருமா செய்யலான்னு இருக்கேன். ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி அதை வந்து பார்ப்போமே எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முதல்ல வந்து அரைக்கிறது. பச்சை மிளகா இருக்குது. நான் வந்து 3 சின்ன மிளகா வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணால் அது உரைச்சுன்னா நீங்கள் தவிர்த்துருங்க. அதை மல்லி, இது வந்து மிளகு இருக்குது. இதெல்லாம் முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். அதோடு வந்து தேங்காய் பூ கொஞ்சம் நம்ம வறுத்துக்கணும். இதை வறுத்து தனியாக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வறுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வெஜிடபிள் நம்ம முதல் பார்த்துருவோம். காலிஃப்ளவர் இருக்குது, கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, பைத்தங்காய் இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்காக வந்து ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பு, அதுக்கு குழம்புக்கு நம்ம தாளிக்கிற ஜாமான் பாருங்கள். இது வந்து பே லீஃபு, இது வந்து பிரியாணி எல்லாம் இருக்குது, அன்னாசிப்பூ இருக்குது, பட்டை, லவங்கம், பெரிய சீரகம், கடுகு, இது வந்து ஜாதி பத்திரி. ஓகேவா, உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, இது போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுதான். அப்புறம் வந்து அனியன் இருக்குது, வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் கொஞ்சம் டாம்பண்டான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். டாம்பண்டை வந்து கொஞ்சம் குழம்புல போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஒரு பட்டை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் விழுது கொஞ்சம். ஓகே, அதுக்குள்ளே மசாலா பார்ப்போமே. இது வந்து இந்த மசாலா வந்து நான் சொந்தமாக செஞ்ச மசாலா, நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து கரம் மசாலா. ஓகேவா, கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன், இது ரொம்ப வேணாம். இது வந்து எப்போதுமே நீங்கள் வந்து கடைசியாக தான் கொஞ்சம் போடணும், வெள்ளனே போட்டுறாதீங்க. குழம்பு வந்து குருமா குழம்பு வந்து கலர் கொஞ்சம் மாறிடும், அந்த வாசமும் நம்மளுக்கு கிடைக்காது. கரம் மசாலா ஒரு நாளைக்கு நான் வந்து இதோட செய்யும் முறையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், கரம் மசாலா. ஓகே, இங்கே வந்து நான் வந்து சொந்தமாக அரைச்சி வச்ச மல்லி இருக்குது, சீரகம் இருக்குது, சோம்பு தூள் இருக்குது, கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து குருமா செய்யறதுக்குள்ள மசாலா. அப்படி உங்களுக்கு இந்த மசாலா வந்து நீங்கள் குருமா மசாலா உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகப்பட்டுருந்தீங்கன்னா நீங்கள் இது வந்து குருமா மசாலான்னு விற்கிறாங்களே, சர்போ குருமான்னு, நீங்கள் அதை வாங்கி வைக்கலாம். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த கேப்சிகம் மிளகா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து வெள்ளனே போட்டுறக்கூடாது. நான் நம்ம செய்யும் முறை கரெக்டாக பாருங்கள், அப்புறம் போடலாம். இது வந்து கொஞ்சம் இந்த கொடுக்காப்புளி இருக்குது, நான் வந்து இன்றைக்கி வந்து கப்பிங் வைக்கிறேன். ஓகேவா, அப்புறம் வந்து இது வந்து பீஸ் கச்சா நீங்கள் டின்னில் இருக்குது, அதை பவச்சிக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, நான் வந்து கொஞ்சம் வந்து சீனி, ஜாங்கிரி சீனி, அதாவது வெல்லம்னுவாங்க, இது கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஏன் போடுறோன்னா கொஞ்சம் வந்து அந்த க்ரீமியாக இருக்கும், குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை தவிர்க்கிறதா இருந்தால் தவிர்த்துலாம். அதுக்கு தேவையான 2 கப்பு தேங்காய் பால். இப்போ நம்ம செய்யும் முறையை பார்ப்போம்.